லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் ஒபாமா அவரை அமெரிக்காவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். லோக்சபா தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மோடியை வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்க அதிபர் ஒபாமா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றதற்காக மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த ஒபாமா இரு நாடுகளின் உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமெரிக்காவுக்கு வருகை தர வேண்டும் எனவும் மோடிக்கு அழைப்பு விடுத்தார். 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த மத கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மத உரிமை மட்டுமின்றி மனித உரிமைகளும் குஜராத்தில் மறுக்கப்பட்டதாக கூறி 2005ஆம் ஆண்டில் மோடிக்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. இப்போது அமெரிக்கா வரும்படி மோடிக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் அந்த தடையை ஒபாமா முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதனிடையே வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதிய இந்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில் அமெரிக்காவுக்கு வரும்படி இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் A1 விசாவுக்கு சட்டப்படி மோடி தகுதி பெறுவார் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் ராஜாங்க ரீதியாக பயணம் மேற்கொள்ளும் வெளிநாடுகளின் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு A1 விசாவை அமெரிக்க அரசு வழங்குவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது.